ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ராசி பலனை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஆண்டுடைய மிக முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு நுழைய போகிறோம். ஆமாங்க, 2026 ஆண்டுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாதமானது பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மார்ச்சில் பிறந்ததுக்கு பின்னாடி தலையெழுத்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் மார்ச்சில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நம்ம ஒரு தொழிலில் ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப முடிவு எடுக்கும்போது அது நமக்கு சாதகமான பலனை தரும். அதனால் எப்பயுமே பலன்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவே எடுக்கணும். அந்த வகையில் இப்போ மார்ச் ஆனது பிறக்க இருக்குது. இப்போ மார்ச்சில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க. ஸோ வாங்க கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஸோ மார்ச் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உற்சாகம், படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் நிறைய பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது. புதிய யோசனைகளை ஆராயவும் உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதோடு பணியிடத்தில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்திங்கன்னா நீங்கள் அதனால் நல்ல வெற்றியை காண்பீங்க. அதனால் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க நீங்கள் இப்போ இருந்தே உங்களை ஊக்குவிச்சுக்குங்க. அப்புறம் மார்ச் 26 வரை சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சொத்து தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பயனும் அடைவீங்க. அரசு தொடர்பான வேலை, அரசியல் மற்றும் புதிய முயற்சிகளிலிருந்து ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சாதகமான மாதம் என்று கூட சொல்லலாம். பதவி உயர்வுகள் அல்லது விளம்பர முயற்சிகள் இந்த மாதிரி நிறைய மார்ச் மாதம் சிறந்த பலன்களை தரும். குறுகிய பயணங்கள், உங்கள் வீட்டிற்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது மற்றும் வாகன பழுது பார்ப்புகளுக்கு நீங்கள் பணத்தை செலவிடுவது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இருப்பினும் சூரியன் மற்றும் ராகு இணைந்து சுட்டிக்காட்டியபடி ஈகோ மோதல்கள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு தெளிவான தகவல்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. பண தொடர்பான விஷயங்களில் நேர்மையாக இருங்க. தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க உங்கள் துணையோடு பொறுமையாக இருங்க. இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மார்ச் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சாதகமாக இருக்க இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுங்க. இந்த மார்ச் மாதத்தில் குறிப்பாக மார்ச்சுடைய 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழில் வாய்ப்புகளில் நிறைய முன்னேற்றமானது காண்பீங்க. வேலையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய புதிய வாய்ப்புகளை காண்பீங்க. குறிப்பாக நீங்கள் வேலை மாற்றத்தை தேடுகிறீர்கள் அல்லது புதிய வேலையை தேடுகிறீர்கள் என்றால் மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய வேலையை தொடங்குற மாதிரி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியானது ஏற்படும். அதோடு சஸ்திரத்தன்மையை நீங்கள் வேலையிலையும் தொழிலையும் அடைவீங்க. மார்ச் மாதம் உங்கள் சம்பளம் மேம்படும். மேலும் தொடர்ச்சியான முயற்சியின் மூலம் தொழில்முறை துறையில் அங்கீகாரத்தை காண்பீங்க. புதன், சூரியன் மற்றும் செவ்வாய் ராகுவோடு சஞ்சரிப்பதால் நீங்கள் அமைதியற்றவர்களாக கொஞ்ச நேரம் உணர்கிற மாதிரி மார்ச்சில் சில சமயம் இருக்கும். இது வணிக மாற்றங்கள் அல்லது ஒரு தொழிலை செய்ய உங்களை தூண்டும். அதனால் மார்ச் 21ஆம் தேதி வரை பின்னோக்கி செல்லக்கூடிய புதன் அவசர முதலீடு அல்லது அவசர முடிவுகளை தவிர்க்குமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுது. ஏனெனில் இது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது.
அதுக்கப்புறமா பணம் மற்றும் நிதி விஷயங்களில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் வளரும் போதே நிதிநிலையில் சஸ்திரத்தன்மை காண்பீங்க. மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு நிலம், சொத்து அல்லது பங்கு சந்தை முதலீடு எதிர்பார்த்த பலன்களை தரும். ஒட்டுமொத்தமாக உங்கள் நிதி நிலைமை படிப்படியாக மேம்படும். இது புத்திசாலித்தனமான செலவுகள் மற்றும் சேமிப்பு திட்டங்களை செய்ய உங்களுக்கு அனுமதிக்கும். இருப்பினும் சூரியன் ராகுவோடு இணைவதால் மார்ச் 15ஆம் தேதி வரை நீங்கள் அதிகமாக செலவிடலாம். உங்கள் செலவுகளை கண்காணித்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்க, பிரச்சனை வராது. குழந்தைகள் அல்லது குடும்பத்தினருக்கு அதிக செலவுகள் இருக்கலாம். எனவே மன அழுத்தத்தை குறைக்க தயாராக இருங்க. என்னடா இப்படி பணம் மற்றும் நிதி விஷயத்தில் இப்படி சொல்கிறேனே நினைக்க வேண்டாம். கொஞ்சம் வாழ்க்கையில் நிதிநிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக தான் சொல்கிறேன். அப்புறம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். உங்களுடைய நேர்மையான முயற்சிகளும் அக்கறையுள்ள மனப்பான்மையும் உங்கள் உறவில் ஆர்வத்தையும் காதலையும் கொண்டு உங்கள் பிணைப்பை ஒரு வலுவாக மேம்படுத்தும். உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். அவர்களோடு உங்கள் பிணைப்பை ஆழப்படுத்த உங்கள் பாசத்தை வெளிப்படுத்துவது ரொம்ப முக்கியம். ஸோ மார்ச் மாதத்தில் அமைதியை பேண உங்கள் துணையோடு ஆழமான புரிதலை வளர்த்து கொள்ள வேண்டும். இருப்பினும் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் ஒதுக்கப்படலாம். இது உங்கள் துணையோடு உங்கள் நேரத்தை குறைக்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கை ஒரு சோதனை கட்டத்தை கடந்து செல்லக்கூடும். எனவே உங்கள் வாழ்க்கையில் யாரும் தலையிட அனுமதிக்காதீங்க. ஏனெனில் அது உங்கள் உறவில் தவறான புரிதல்களை உருவாக்கக்கூடும். ஸோ அதனால் கொஞ்சம் உறவு விஷயத்தில் கவனமாக இருங்க. மார்ச் 26க்கு பிறகு உங்கள் துணைக்காக நீங்கள் பணத்தை செலவிடலாம். இது சில மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் செலவு பண்ணுவதை பார்த்து தான் பண்ணணும். ஸோ செலவு விஷயத்தில் இந்த மாதிரி இருக்கணும். காதல் திருமண வாழ்க்கையில் அப்போ தான் வெற்றியானது காண முடியும். அப்புறம் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதம். இருப்பினும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மார்ச் 21ஆம் தேதி வரை உங்களுக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம். ஏனெனில் பின்னோக்கி செல்லக்கூடிய புதன் எதிர்பார்த்த பலன்களை கொண்டு வர கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு போட்டிக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் உங்கள் தயாரிப்பில் அமைதியாகவும் கவனம் செலுத்தவும் வேண்டும். உங்கள் கல்லூரி அல்லது உயர் படிப்புக்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தால் இந்த மார்ச் மாத வாய்ப்புகளுக்கான புதிய கதவுகள் திறக்கும். அந்த கதவுகளை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அந்த கதவுகளில் முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும். ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. குடும்ப தொடர்பான கவலைகளை கையாளும் போது நீங்கள் மென்மையாகவும் அமைதியாகவும் மார்ச் மாதம் இருக்க வேண்டும். உங்கள் பெற்றோரோடு மத இடங்களுக்கு செல்லலாம். இது அமைதியை உங்களுக்கு கொண்டு வரும். உடன் பிறந்தவர்கள் காரணமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மார்ச் 18ஆம் தேதி வரை நீங்கள் பதட்டமாகவே இருக்கலாம். எனவே பொறுமை 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 இருக்கணும். உங்கள் குழந்தைகளோடு தரமான நேரத்தை செலவிடணும். புதிய செயல்களில் ஈடுபடும் போது உங்கள் உற்சாகத்தை உயர்த்திக்க முடியும். சுகாதார முன்னணியில் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் தொந்தரவாக இருக்கலாம். எனவே உங்கள் தலை மற்றும் கண்களில் கவனமாக இருங்க. நீடித்த எந்த ஒரு நோயையும் சமாளிக்க மருத்துவ கவனிப்பு மற்றும் சரியான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. மருத்துவ கவனிப்பு இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது. மருத்துவ கவனிப்போடு நீங்கள் எல்லாமே செயல்படும் போது ஆபத்து இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உங்களோட ராசிக்கு மார்ச் என்ன மாதிரியான பலனெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மெயினாக இதில் உங்களுக்கு நிறையா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மன அழுத்தத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்காக நீங்கள் யோகா போன்ற விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். யோகா, தியானம் இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்களை அமைதிக்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஓரளவு உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.